அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி 31 நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல கிரகநிலைகளில் அற்புதமான மாறுதல்கள் ஏற்படுகிறது. எனவே இந்த மாற்றம் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகின்றன. அந்த வகையில் ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் மிக வலுவாக சுகஸ்தானத்திலும் இறுதியில் பஞ்சமஸ்தானத்திலும் நுழைய போகிறார். சுக்கிரன் மிக வலுவாக சனியுடன் இணையக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக சூரியனுடன் சுகஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் அலங்கரிக்க போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு மிக சிறப்பான ஒன்றாக அமைய போகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் சுகஸ்தானத்திலும் சரி பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் போது நிறைவான நன்மைகளை அள்ளி கொடுப்பார். இந்த இரு இடங்களுமே வித்யாகாரகரான புதனுக்கு அமோகமான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. அந்த இடத்தில் முற்பகுதியில் சூரியனுடன் இணைந்தும் பிற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் முற்பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் சரி உறவுகளிடம் ஏற்பட்ட மன சிக்கல் விலகும். தாய் வழியாக இருந்தாலும் தந்தை வழியாக இருந்தாலும் உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தமும் மனஸ்தாபமும் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் புதனின் இணைவு உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலின் தன்மையையும் தாக்கத்தையும் விளைவுகளையும் அறிந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை துரிதமாகவும் சிறப்பாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்பை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் ராசியின் அதிபதியான புதனும் தெள்ள தெளிவாக அள்ளி கொடுக்கின்றனர். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சந்திரனும் வலம் வரப்போகிறார். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வந்தாலும் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி நிறைவாக கிடைக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக 6ஆம் இடமாகிய யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைகிறாருங்க சுக்கிரன். சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான ஒரு இணைவாக பார்க்கப்படுகிறது. எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேருங்க. நீண்ட நாட்களில் எதிர்பார்த்தும் கைக்கு வராத பல்வேறு வகையான சலுகைகள் இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே மிக எளிதாக உங்களுக்கு வந்து சேருவதோடு புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை மிக சிறப்பாக அமையும். ஏனென்றால் பொதுவாகவே சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு அமோகமான மாற்றங்களை அள்ளி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக யோகஸ்தானமாகிய 6இல் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணையக்கூடிய இந்த இணைவு என்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது.
எனவேதான் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்துமே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில மிக சிறப்பான நன்மையும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கலாம். தொழில்துறை வியாபாரத்துறையில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்பதை யோகஸ்தானத்தில் சனியுடன் இணையக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை கலைத்துறையில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை ரீதியாக எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அந்த பணிகளில் மிக பெரிய அளவில் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கின்றன. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்த விதமான தடையும் இன்றி உங்களை நிறைவாக சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எந்த விதமான தடையும் இன்றி உங்களை சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான அற்புதமான பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குருவின் அமைப்பு காரணமாக வருமான உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு எளிதில் சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு வலுவாக 7ஆம் இடத்திலும் கேது ஜென்மராசியிலும் அமர்ந்திருக்கின்றன. 90% மேல் தங்களுடைய சஞ்சார நிலையை கடந்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பான உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறக்கூடிய தருணம் என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே ராகு கேது இன்னும் சில மாதங்களில் உறுதியாக மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க போகின்றன. எனவே அதற்கு முன்னதாக இந்த தருணத்திலிருந்தே நல்ல பலன்களை நிச்சயம் நிறைவாக பெற முடியும். கன்னிராசிக்காரர்கள் லாபஸ்தானத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் கூட மங்களகரமான செவ்வாயின் அமைப்பு காரணமாக எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல வெற்றியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றன. நீண்ட நாள் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.